தெளிவான விளக்கம் அவருக்கு கிடைத்த பின்னரும் அதுக்கு முன்னாடி அந்த விளக்கம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது செஞ்சுட்டு வந்தோம். நம்ம எல்லாருமே சடங்குகளாக செஞ்சுட்டு வந்தோம். எந்த காரியத்தையும் ஒரு காலத்தில் இறைவன் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறான். எதற்காக அந்த காரியம் செய்கிறோன்னு ஒரு தெளிவுக்கு கொண்டு வரான். அது தெளிவின் காரணமாக செய்யக்கூடிய காரியம் எவ்வளோ அழகாக இருக்குது. தெளிவு கிடைக்கும்போது நமக்கு சாந்தமும் சமாதானமும் ஏற்படும். அதுதான் தெளிவு. மனிதர்களிடையே சமாதானமும் நமக்கு சாந்தமும் ஏற்படும். இதுதான் தெளிவு. எனக்குள் ஒரு வெறியை தூண்டாது, எனக்குள் கோபத்தை தூண்டாது, எனக்குள் பயத்தையோ கவலையையோ தூண்டாது. இது இறைவன் கொடுக்கக்கூடிய தெளிவு. சாந்தமும் சமாதானமும் நமக்கு ஏற்படும். எனக்கு கிடைக்கவில்லை, இவருக்கு எப்படி கிடைத்தது? இதுதான் பொறாமை. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் பொறாமைப்படுகிறார்கள். பொறாமைக்காரர்களே இவர்கள் சைத்தான் என்று கூறுகிறார்கள். இறைவன் கூறுகின்றான், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். தெளிவு கிடைத்த பின்னரே எனக்கு கிடைக்கல, இவருக்கு எப்படி கிடைச்சது? இதுதான் பொறாமை.